ஓகே நண்பா. இந்த வீடியோல நாம 15,000 பட்ஜெட் ரேஞ்சில இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமரா மொபைல்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். ரூ. 15,000க்கு ஒரு சில மொபைல்ஸ்ல நல்ல கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது வைட் ஆங்கிள் சென்சாரும், 4K வீடியோ சப்போர்ட் இருக்க மாதிரியும் ஒரு மொபைல்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில மொபைல்ஸ்ல 2மே இல்லாம கூட லான்ச் பண்றாங்க. ஸோ எந்தெந்த மொபைல் கேமராக்காக நீங்க ஃபோக்கஸ்டா பார்க்குறீங்கன்னா, எந்தெந்த மொபைல் நல்லாயிருக்கும் 15,000 ரேஞ்சில அப்படின்றத பத்தி பார்க்க போறது தான் இந்த வீடியோ. அண்ட் ஆல் ரவுண்டர் கேமரா மொபைலையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ ரூ. 15,000க்கு ஒரு மொபைல் எடுக்க போறீங்க. கேமரா உங்களோட ஃபோக்கஸ்னா இந்த வீடியோ உங்களுக்கானது மக்களே. நம்ம பார்க்க போகிற மொபைல்ஸோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன யார் யாருக்கு சூட் ஆகும் யார் யாருக்கு சூட் ஆகாது போன்ற எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோ முழுமையாகவும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமலும் பாருங்கள். அப்படின்னா தான் நண்பா உங்களுக்கு முழுமையான இன்ஃபர்மேஷன்ஸ்ன்றது கிடைக்கும். ஓகே, இனிமேலும் இந்த வீடியோவில் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இப்போ நம்ம உடனடியாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ G64 தான். இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் கொரில்லா கிளாஸால் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. பட் என்ன வெர்ஷன் சொல்லிட்டு தெளிவான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கல. பேக் பிளாஸ்டிக் பேக் தான், டிசைன் பஞ்சோல் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே சைட் மோட்டரில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேன்னு பார்க்கும்பொழுது இங்கே 6.65 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தந்திருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 240 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு ஸ்மூத்தான டிஸ்பிளே தான். பட் AMOLED டிஸ்பிளே இல்லை. ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ். 50+8 என்ற டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fps நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். இங்கே 4K வீடியோ சப்போர்ட் கொடுக்கல. பட் ப்ரைமரி கேமராவில் OIS கொடுத்துருக்காங்க. பட் இது ஃபோட்டோகிராஃபிக்கு மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. Android 14ஓட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. MediaTek Dimensity 7025 என்ற ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 4,90,000 பக்கம் வருது. 12 5G சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நண்பா. ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. இன்னொரு வருஷம் எக்ஸ்ட்ரா ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் கொடுக்கல. 6000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி இங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கு. மற்றபடி 3.5mm ஜாக், ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 8GB 128GB வேரியண்ட்டை 15,000 லான்ச் பண்ணாங்க. பட் இப்போது என்ன ப்ரைஸிங்கில் செல் பண்ணிகிட்ருக்காங்க நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துடலாம் நண்பா. ப்ரோஸ் இதனோட பேட்டரியை சொல்லலாம், அண்ட் மோட்டோவோட யூஐயை சொல்லலாம், அண்ட் ப்ரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட், இங்கே 4K வீடியோ சப்போர்ட் இல்லை. பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு பெட்டராக இல்லை. டிஸ்பிளேவுமே AMOLED டிஸ்பிளே இல்லை. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பிடிச்சிருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே நண்பா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க 600 வாட் உள்ள Amazon ப்ளூடூத் ஸ்பீக்கரை நம்ம கிவ்வேல தர போகிறோம். அந்த கிவ்வேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸை போக போக சொல்கிறேன். இப்போ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நண்பா. ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ M7 Pro தான். இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட்டில் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. பஞ்சோல் டிசைன் தான். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது. ஸோ லாஸ்ட் ஜென்ரேஷன் போக்கோ M6 Proவை விட இங்கே கொஞ்சம் இல்லை ரொம்பவே நல்லாவே கொடுத்துருக்காங்க. 6.67 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் OLED பேனல் கொடுத்துருக்காங்க. அண்ட் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. 2100 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. டால்பி விஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது. HDR10+க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒரு சூப்பரான டிஸ்பிளேவை போக்கோ இங்கே கொடுத்துருக்காங்க. 50+2 என்ற டுவெல் கேமரா செட்டப் இருக்குது. 50 மெகா பிக்சல் ப்ரைமரி கேமரா. இது சோனி LYT600 என்ற சென்சர். ஸோ அவுட்புட் எல்லாமே நல்லாவே இருக்கும்ன்றது எதிர்பார்க்கலாம். பட் இங்கே வைட் ஆங்கிள் சப்போர்ட்டும் கொடுக்கல, 4K வீடியோ சப்போர்ட்டும் கொடுக்கல. 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 10,000 லான்ச் பண்ணுற மொபைலில் கூட வைட் ஆங்கிள் 4K சப்போர்ட் இருக்குது. பட் இங்கே ரெண்டுமே கொடுக்கல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் இருக்குது. Android 14ஓட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7025 Ultra என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 4,80,000 பக்கம் வருது. பட் இதை விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைலும் மார்க்கெட்டில் இருக்குது. 11 5G சப்போர்ட்டும் இருக்குது நண்பா. 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 5110 mAh பேட்டரி அண்ட் 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் சார்ஜிங் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட், 3.5mm ஆடியோ ஜாக், IR பிளாஸ்டர் அண்ட் ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் சப்போர்ட்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இங்கே எக்கச்சக்கமாகவே இருக்குது. 6GB 128GB 15,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை பற்றி பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம், அண்ட் பேட்டரி சார்ஜிங்கை சொல்லலாம். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நிறையவே இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட், இங்கே வைட் ஆங்கிளும் இல்லை, 4K வீடியோ சப்போர்ட்டும் இல்லை. அண்ட் அதை தவிர்த்து ஒரு சின்ன நெகட்டிவ் பாயிண்ட், பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருந்தால் இன்னும் சூப்பரான ஆப்ஷனாக இருந்திருக்கும். பட் ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது.
இருந்தாலும் இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்ததுன்னா, அந்த ப்ரைஸ் உங்களுக்கு கட்டுப்படியாக இருந்ததுன்னா, ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது இன்னொரு நல்ல விஷயமா இருக்கும். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி நேர்ஸோ 70 டர்போ அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கும்பொழுது ஃப்ரண்ட் அண்ட் பேக் என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு கிளியரான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கிடைக்கல. பஞ்சோல் டிசைன் தான், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே இன் டிஸ்பிளேலே கொடுத்துருக்காங்க. 6.67 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. 2000 nits ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமிங் சென்ட்ரிக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வைட் ஆங்கிள் கொடுக்கல அப்படின்னு வேணால் நம்ம மனசை தேத்திக்கலாம். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே 1080p வீடியோ 30 fps நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 எனர்ஜி என்ற ஒரு அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா AnTuTu ஸ்கோர்ஸ்னு வரும்போது இந்த பட்ஜெட்டுக்கு 7,20,000 பக்கம் வருது. ஒரு எக்ஸ்ட்ரானரி ஸ்கோர்ஸ்னு நம்ம சொல்லலாம். 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேப்பர் சாம்பர் கூலிங் டெக்னாலஜி எல்லாமே கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு அண்ட் பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டீசெண்டாக இருக்குது. அபவ் ஆவரேஜ்னு கூட சொல்லலாம். ஹைப்ரிட் SD ஸ்லாட், 3.5mm ஆடியோ ஜாக் அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இதில் இருக்குது. 6GB 128GB வேரியண்ட்டு 17,000 லான்ச் பண்ணாங்க. பட் லான்ச் பண்ணதுலேருந்து 15,000 ரேஞ்சில் தான் சேல் ஆகிட்டு இருக்குது. இருந்தாலும் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துடலாம். ப்ரோஸ்னு வரும்போது இதனோட பர்ஃபார்மன்ஸை நம்ம சொல்லலாம், அண்ட் டிஸ்பிளேவை சொல்லலாம், பேட்டரி சார்ஜிங்கை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுக்கல. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. ரியல்மி நேர்ஸோ 70 டர்போவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் தாராளமாக நம்ம மொபைலை கன்சிடர் பண்ணலாம். இருந்தாலும் ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்குறது அட்வைசபிளான விஷயம். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் CMF Phone 1 தான். இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட்டில் நமக்கு என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல. பேக் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. அந்த பேக் பிளாஸ்டிக் பேக்கையே நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். பட் அதை தனியாக நம்ம வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்டர்சேஞ்சபிள் பேக் பேனல்னு சொல்கிறாங்க. பஞ்சுவல் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். 6.67 இன்ச்சஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ ஒரு நல்ல டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க CMF அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். இங்கே வைட் ஆங்கிள் கொடுக்காதது ஒரு சின்ன நெகட்டிவாக தான் பார்க்கப்படுது. Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. MediaTek Dimensity 7300 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 6,40,000 பக்கம் வருது. 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது நண்பா. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. LPDDR4X RAM டைப்பும் UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி இருக்குது. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் நத்திங் சார்ஜரை தரதில்லை. அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது ஹைப்ரிட் SD ஸ்லாட் தந்துருக்காங்க. மற்றபடி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும், 3.5mm ஆடியோ ஜாக்காக இருக்கட்டும், அந்த மாதிரி எந்த வித எக்ஸ்ட்ரா ஃபீச்சரும் இல்லை. 6GB 128GB வேரியண்ட்டாக 16,000 லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் செல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துடலாம் நண்பா. ப்ரோஸ்னு வரும்போது இதனோட டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்ரி, டிசைனை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் பாக்ஸில் சார்ஜர் தரதில்லை. வைட் ஆங்கிள் சென்சர் இங்கே இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் திங், நத்திங்கோட UI ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதுவும் ஒரு சின்ன பாசிட்டிவ். இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. உங்களோட பட்ஜெட் ஓகே. CMF Phone 1 உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா பர்ஃபார்மன்ஸை அதிகமாகவும் ஆக்கியிருக்கலாம், கம்மியாகவும் ஆக்கியிருக்கலாம் ரீசெண்ட் அப்டேட்ஸில். அதற்காக தான் சொல்கிறேன். ஓகே நண்பா, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் Samsung M35 தான். இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட்டில் Gorilla Glass Victusஸால் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான விஷயம் பட்ஜெட் செக்மெண்ட்லேயே ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதுன்றது. அண்ட் பஞ்சோல் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஒரு நெகட்டிவாக தான் பார்க்குறேன். AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதால 6.6 இன்ச்சஸ் AMOLED 120 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட 1000 nits ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்துருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே, மேனேஜபிளாக தான் இருக்குது.
50+8+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, இதில் ஓஏஎஸும் இருக்குது. ஸோ ஒரு சூப்பரான விஷயம், ஸ்டேபிள் வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் நைட் ஃபோட்டோகிராஃபி பெட்டராக கிடைக்கும்ன்றது எதிர்பார்க்கலாம். 4K வீடியோ 30 fps நம்மளால் வீடியோஸும் ஷூட் பண்ணிக்க முடியும். 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30 fps இங்கேயும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ அவங்க வீடியோகிராஃபர் சென்ட்ரிக்காக பார்க்குறீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் 4K வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயமாகவே இருக்குது. ஆண்ட்ராய்ட் 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸினோஸ் 1380 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. எக்ஸினோஸ்னாவே நம்ம மொக்கையாக இருக்கும்னு நினைக்க தேவையில்லை. பட் இந்த ப்ராசஸர் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. 13 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 4 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தராங்களாமா. 6000 mAh பேட்டரி, 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலும் பாக்ஸில் சாம்சங் சார்ஜரை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் தான் சாம்சங் பொறுத்த வரைக்கும். NFC சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை. ஹைப்ரிட் SSD ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. 6GB 128GB வேரியண்ட்டாக 18,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. பட் இப்போது 15,000 ரேஞ்சில் தான் சேல் ஆகிட்டு இருக்குது. இருந்தாலும் எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். ப்ரோஸ்னு வரும்போது இதனோட கேமராஸே நம்ம சொல்லலாம். ஏன்னா ஓஎஸ் கொண்ட பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க, வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, செல்ஃபிலையும் 4K வீடியோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தபடியாக பேட்டரி பேக்கப் நல்லாயிருக்கும். சாம்சங்னாவே டிஸ்பிளே நல்லாயிருக்கும். அண்ட் NFC இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிராண்ட் வேல்யூ, சாம்சங்கோட பிராண்ட் வேல்யூவும் நம்ம சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட், பாக்ஸில் சார்ஜர் தராததை நம்ம சொல்லலாம். மற்றபடி பெரிய நெகட்டிவ்ஸாக இந்த மொபைல் எதுவும் பார்க்கல. சாம்சங் ஒரு சூப்பரான மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இருந்தாலும் இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ 1 மந்த்க்குள்ளே 600 லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா இந்த கிவ்அவே நான் கண்டக்ட் பண்ணிடுவேன். ஸோ நண்பா, ஆஃப்டர் ரீச்சிங் 600 வீடியோஸ் இன் 1 மந்த்து நம்ம இந்த கிவ்அவேவோட வின்னரை அனௌன்ஸ் பண்ணுவோம். எத்தனை வீடியோ 600 லைக்ஸை 1 மந்த்க்குள்ளே ரீச் பண்ணாலும் அத்தனை வீடியோலையும் ஒவ்வொரு வினருக்கு நம்ம இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை கிவ்அவேல தருவோம். ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா பரவாயில்ல, இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். அண்ட் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குன்னா நீங்கள் தயவு செஞ்சு கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ண தேவையில்லை. அண்ட் எனக்கு கொடுங்க அப்படின்ற கமெண்ட் வேணாம் நண்பா. ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோட இறுதிக்கு வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி.